வணக்கம் மக்களே, இது சொல்லின் செல்வன் டைரி. இன்றைக்கி நம்ம இந்த சின்ன வீடியோவில் பிக்கப் வாகனங்களில் நம்பர் 1 இருக்கக்கூடிய மஹிந்திரா பொலீரோ வண்டி, அந்த வண்டியோட சிறப்பம்சங்கள் என்னென்ன, அந்த வண்டி வாங்கலாமா, அதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் எதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி பிக்கப் வாகனம் அந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ வண்டிகள் வந்துட்டாங்க கூட, தோஸ்து, படா தோஸ்து, 407, இன்ட்ரா, மஹிந்திராவிலேயே சூப்பரோ, ஜீத்தோ, அந்த மாதிரி எவ்வளோ வண்டிகள் வந்துட்டாங்க கூட, நீண்ட நாட்களாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டி அப்படின்ற முறையில் மஹிந்திரா பொலீரோ பிக்கப் தான் இன்னமும் நம்பர் 1 இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்திய வாகனத்துறையில் பிக்கப் வண்டிகளில் ஃபஸ்ட்டு வந்த வண்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த வண்டியை நீண்ட நாட்களாக நல்ல ஒரு ட்ரஸ்டடான நம்பிக்கை கஸ்டமர்களுக்கு இருக்குது அப்படின்னா அது முதல்ல பொலீரோ தான். இந்த வண்டி குறிப்பாக மேடான சாலைகளில், அதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனில் நல்ல ஒரு நேம் வாங்கின வண்டி. இதுக்கு முன்னாடி இருந்த அர்மடா, மஹிந்திரா ஜீப், M540 அந்த வண்டிகளுக்கு அப்புறம் வந்தாலும் கூட இப்போது ஹில்ஸ் ஏறக்கூடிய வண்டிகளில் அதிகமாக விரும்பப்படுற வண்டின்னு பார்த்தா அது மஹிந்திரா பொலீரோ தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக கேரளா, நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக அந்த வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் கூட அது யூட்டிலிட்டி வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பிக்கப்புக்கும் ப்ளஸ் பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிறது, அப்புறம் நம்ம ஃபாரஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, விவசாய வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொலீரோ பிக்கப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதோட முக்கியமான சிறப்பம்சங்கள்னு பார்த்திங்கன்னா, ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய ட்ரஸ்டடான இன்ஜினு. இந்த இன்ஜின் படிப்படியாக M540 ஆரம்பித்து அப்புறம் மஹிந்திரா ஜீப்பில் அதுக்கப்புறம் அர்மடா அர்மடாவில் கிராண்ட் அர்மடா கிராண்டுக்கு அப்புறம் பொலீரோ இப்போ M2DI அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அட்வான்ஸான இன்ஜின் இப்போ கரண்ட்டில் இருக்குது BS6ல். இந்த இன்ஜின் ஒரு நல்ல டீசெண்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு 12லேருந்து 14 அளவு ஒரு லிட்டருக்கு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டீசல் இன்ஜினு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி உங்களுக்கு அக்ராஸ் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்க வண்டி அப்படின்றதுனால இதோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா இதோடைய பெரிய அகலமான டயர் சைஸு மற்றும் அதனுடைய வீல் பேஸ், இது ரெண்டுமே இதோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு லாங்கான வீல் பேஸும் நல்ல ஒரு அகலமான டயர் சைஸும் இருக்கிறதுனால எல்லா லோடுகளுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்குது. இந்த வண்டி லாங் ட்ரிப் எடுக்கிறதுக்கு, ஹில் ஸ்டேஷன் ஏறுறதுக்கு, ஹெவி டன்னேஜ் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா பர்பஸுக்குமே இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் இதனுடைய அந்த கேபின் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது இன்டீரியர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காருக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் 2 பேர், லெஃப்ட் சைடில் 2 பேர் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகிற மாதிரி, ஒரு கேபினில் மொத்தம் 3 பேர் போகிற மாதிரி ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னுடைய கேபின் ப்ளஸ் என்னுடைய டெக் பாடி ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு கஸ்டமரோட வசதிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க மஹிந்திராவில். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மைலேஜு, இதனுடைய இன்ஜின் லைஃபு, ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டிஸ்க் பிரேக்கு, ரியரில் இருக்கிற ட்ரம் பிரேக்கு, ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் 4 லீஃபுக்குமே 4 வீலுக்குமே லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வச்சுது. ஒரு சில வண்டிகள்லாம் முதல்ல ஃப்ரண்ட்டில் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் ரியரில் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்தாங்க. அப்புறம் அது ஃபைலர் மாடல் ஆனோடனே திரும்ப 4 வீலுக்குமே லீஃப் ஸ்ப்ரிங்காக மாற்றிட்டாங்க. ஆனால் பொலீரோ பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்குமே 4 வீலுமே லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். அதில் உங்களுக்கு எவ்வளோ டன்னேஜ் போட்டாலும் அந்த வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். கார்னரிங்கில், லாங் ட்ரைவ் போகும்போதெல்லாம் இதெல்லாம் இந்த வண்டியோட ரொம்ப ஒரு முக்கியமான ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் தவிர்த்து வெளியிடங்களில் எல்லா இடத்துலையுமே மெக்கானிக் ரொம்ப ஈஸியாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மெக்கானிக் அவைலபிலிட்டியும் இந்த வண்டியில் இருக்குது. ஏன்னா நீண்ட காலமாக ஒரே இன்ஜின், ஒரே பாடி, இந்த மாதிரி பெரிய சேஞ்சஸ் இல்லாமல் வந்துட்டு இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையுமே இந்த வண்டி ஈஸியாக வேலை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் தான். இதனோட மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிறிய அளவு குறைகள் தான் இருக்குது. இதனுடைய ரியரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, அந்த ஹவுசிங் கிட்ட இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. ஒரு மேடான பகுதிகளிலோ ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு ரொம்ப ஆழமான பகுதியில் மாட்டும்போது அதனுடைய ஹவுசிங் கீழே அடிக்கிற மாதிரி இருக்கும்.
அது வந்து ஒரு சின்ன மைனஸு. மற்றபடி பார்த்திங்கன்னா இதோடைய கார்கோ பாடி வந்து நீளம் கம்மியாக இருந்தது. இப்போ பொலிரோ மேக்ஸி பிக்கப்னு சொல்லி உங்களுக்கு அதோடைய அந்த கார்கோ பாடியோட நீளத்தையும் இப்போ அதிகப்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்போது இதனுடைய கேபினோட எக்ஸ்டீரியர், அதாவது பாடி அந்த ஷெல்லோட தகடோட குவாலிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது முன்னாடி. இப்போது அது மஹிந்திரா வந்து கொஞ்சம் போல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேபினோட டோருக்கு வர ஷீட்டு, இந்த மெட்டல் பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருந்தது முன்னாடி. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மஹிந்திரா கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் எதுவும் கிடையாது. இந்த வண்டியில் ரொம்ப சின்ன சின்ன குறைகள் மட்டும்தான் இருக்கும். இதனுடைய ரீசேல் மதிப்பும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குது. இந்த வண்டி பிக்கப் வண்டியில் இந்த வண்டி தான் நம்பர் 1 ரீசேலராக இருக்குது. இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட் வண்டிகள் வாங்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பெஸ்ட்டு ரீசேல் வேல்யூ இருக்குது இந்த வண்டிக்கு. ஃபினான்ஸ் ஆப்ஷன் நிறையா கிடைக்கிது. அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே வேணாலும் இந்த வண்டியை எளிதாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்க முடியும், யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த வண்டி இன்னமும் மார்க்கெட்டில் வந்து நம்பர் 1 பெஸ்ட் செல்லராக இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை உங்களுடைய யூஸ் வந்து சிமெண்ட்டு இல்லை மணல் இல்லை வந்து அரிசி லோடு, ஹாலோ பிளாக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் ஹெவி லோடு அடிக்கணும்னா இந்த வண்டி கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் சிட்டிக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு லாங் பிக்கப்பு, ஷார்ட் பிக்கப் எடுக்கணும் அப்படின்னா க்ளோஸ் வெஹிக்கிளாகவும் இந்த வண்டி நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். ரியரில் வந்து பாடியில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது மாதிரி சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். எல்லா விதத்துலையுமே இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல வீல் பேஸும், நல்ல அகலமான டயரும், நல்ல ஒரு கேபின் தொட்டி இருக்கிறதுனால இந்த வண்டி வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே மக்களே, ஓரளவுக்கு இதில் இருந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.